இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனை தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 25வது பதிகம் 7ஆம் திருமுறையிலே. இதுல உங்க கையில இருக்கிற பதிப்புல என்ன தலைப்புல கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தர்மபுரம் ஆதீனம் ஆப்ல திருமுதுகுன்றம்ங்கிற தலம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா என்கிட்ட இன்னொரு புத்தகம் அதுல திருவாரூர்னு தலைப்பு கொடுத்துருக்கு. இல்ல முதுகுன்றம் அமர்ந்தீரேன்னு வந்துட்டே இருக்குங்கிறதுனால திருமுதுகுன்றம்ங்கிற இதுக்கு கொடுத்தாங்களா? ஆனா இது பாடப்பெற்ற இடம் திருவாரூர். ஏன்னா சுந்தரமுத்து சுவாமிகள் திருமுதுகுன்றத்துல கிடைத்த பொண்ணை எப்படி ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்க அப்படிங்கிற இதுல மணிமுத்தா நதி இருக்கு இல்லையா, திருமுதுகுன்றம் அங்க போட்டுட்டு, ஆனா போடுறதுக்கு முன்னால என்ன செய்யறாரு தெரியுமா? அதுக்கு மாதிரி பாக்குறதுக்காக மச்சம் வெட்டி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் தான். ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி அப்படி கொடுக்கறது. அதாவது இதையும் அதையும் ஒத்து நோக்குவாங்க. அப்படி பாக்குறதுக்காக மச்சம் வெட்டி வைத்துட்டு மணிமுத்தா நதியில சுவாமி கொடுத்த பொண்ணெல்லாம் போட்டாச்சு. எங்க திருவாரூர் கமலாலய குளத்துல வந்து எடுத்துக்கிறது. ஏதோ இப்ப நம்ம போடுறோம் இல்லையா, மணி டிரான்ஸ்ஃபர் இங்க இருந்து அந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க் நடக்கிற மாதிரி சுவாமிகிட்ட பொண்ணை கொடுத்துட்டு நான் அங்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க திருவாரூருக்கு ஒரு 8 தலங்கள் எல்லா இடமும் சுற்றி போட்டுட்டு திருவாரூர் வந்து சேர்ந்தாச்சு. பறவையார்கிட்ட நான் அந்த மாதிரி சுவாமி கொடுத்த பொண்ணு அங்க இருக்கு, இங்க குளத்துல எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா பறவையாருக்கு ஆச்சரியம் தாங்காது. எங்கேயோ ஒரு வாத்துல போட்டு இங்கே உள்ள குளத்துல எடுக்கவான்னு கூட்டிட்டு போய் இவர் பார்த்தா பொண்ணு கிடைக்கல. உடனே இந்த பதிகம் பாடுவாரு. பறவை நாச்சியா ரொம்ப எதிர்பார்த்து இருக்கா, அவன் முன்னால நான் துன்பப்படாம இருக்கணும்னா எனக்கு இந்த பொண்ணை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பதிகம் பூரா எல்லா பாடல்லையும் பாடுகின்றார். பறவை நீ வந்து எல்லாருக்கும் அருளை, அவ்வளவு பேருக்கும் அருளை புரிந்து அவர்களை எல்லாம் காக்கின்ற தன்மையுடையவன், இப்படி செய்யலாமா அப்படின்னு சுவாமிகிட்ட பேசி 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 பாடுறாரு. 8 பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் கூட அந்த பொண்ணு கிடைக்கலையா. 9வது பாட்டு பாடின உடனே பொண்ணு கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே இவரும் அந்த மச்சத்தை வச்சு ஒத்து நோக்குறாரு. சுவாமியும் விளையாடி இருக்காரு பாருங்களேன். மாற்றி குறைந்திருக்கான். நான் போட்டது வேற இல்ல, நீ எனக்கு தந்திருக்கிறது மாத்து குறைஞ்ச தங்கம் அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்லி திருப்பி மாத்து கூட வாங்கியிருக்காரு. திருவாரூர் கமலாலய குளத்தங்கரையில ஒரு பிள்ளையார் இருக்காரு, மாற்றுரி விநாயகர். அந்த விநாயகர் வந்து இதை ஒத்து நோக்கி பார்த்து சரியில்லைங்கிறத சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் மாற்று கூட கொடுத்து அதுக்கப்புறம் இவர் வாங்கிட்டு தன்னுடைய மாளிகை அடைந்ததாக புராணம் கூறுகிறது. இங்க அதிகத்தை ஆரம்பிக்கும் போதே பொன் செய்த மேதியினீர்னு ஆரம்பிக்கிறாரு. பொண்ணை வாங்குறதுக்காகத்தான் இந்த பாட்டை பாடுறாரு. அதனால இறைவரிடம் கேட்கிறார், பொன் செய்த மேனியிலே, பொன் மாதிரி அப்படியே ஒளிரக்கூடிய மேனியை உடையவராக இருக்கின்றேன். புலியினுடைய தோலை இடுப்பிலே அசைத்து கட்டி இருக்கின்றேன். இது என்ன? தாரகாவனத்து ரிஷிகள் ஏவி விட்ட புலி, அந்த அபிசார வேள்வியிலிருந்து வந்த புலி. மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது, யாருக்கும் தொல்லை தரக்கூடாது என்பதற்காக கருணை மிகுந்து இறைவன் அதனுடைய தோலை உரித்து கச்சாக அணிந்து கொண்டான். ஆக மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு நீ முன்னக்கூட்டியே அருள்வே இல்லப்பா, அப்ப நீ என்னோட கஷ்டத்தை தீர்க்க மாட்டியா அப்படின்னு முதல் வரியிலேயே ஆரம்பிச்சேன். முன்னால 3 மதில்கள் சுத்தி பறந்துட்டு இருந்தேன். அது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதுங்கிறதுக்காகத்தானே நீ அதை எரிச்ச. அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் முதுகுன்றத்துல வந்து நீ அமர்ந்து கொண்டாய். என்னுடைய மனைவி அப்படி மின்னல் மாதிரி மெலிந்த இடையை உடைய என்னுடைய மனைவியின் முன்னாலேயே எனக்கு கஷ்டம் வராம பாத்துக்கோ. ஏன்னா அவட்ட சொல்லியாச்சு, இங்க பொண்ணு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் வீராப்ப பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் முன்னால நான் துன்பப்படாம இருக்கும்படி இட்டளம்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இட்டளம் என்ற வார்த்தைக்கு பொருள் துன்பம். நான் துன்பம் அடையாமல் இருக்கு அப்படின்னா என்ன, நீ பொண்ணை கொடுத்தேன்னா தான் எனக்கு துன்பம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற நோக்கிலே இந்த பாடல் தருகின்றார். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு எனக்கு வந்தாகும் என்கிறார். பொன் செய்த மேனியினீர் புலி தோலை அரைக்கு அசைத்தீர், முன் செய்த எகிலும் எரித்தீர், முதுகுன்றம் அமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன் முகப்பே அவள் முன்னால
அவள் முன்னிலையில என் செய்தவாறு அடிகள் அடியேன் இட்டளம் கெடவே. இட்டளம் துன்பம், என்னுடைய துன்பம் கெடுவதற்காக நீ என்ன செய்ய போறியோ எனக்கு தெரியாதுப்பா, தானா பொண்ணு வந்துடணும். இவன் முன்னால நான் துன்பப்பட்டு நிக்க கூடாது. என்னுடைய மனைவியும் உன்னுடைய அடியார், என் அடியார்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீ தீர்க்கக்கூடியவன் என்று திரும்ப திரும்ப அதை நினைவூட்டுகின்றார். அடுத்து 2வது பாடலிலே கூறுகின்றார், உன்னை தேவர்கள் எல்லாரும் வணங்குகின்றார்கள். அந்த தேவர்களுக்கும் மேலானவர்களாக இருக்கின்ற திருமால் பிரம்மன் முதலியோர் வணங்குகின்றார்கள். அப்படிலாம் இருக்கிற நீ என்கிட்ட பொண்ணை கொடுக்க வேண்டாமா? முதுகுன்றத்துல அமர்ந்திருக்கிற நீ அந்த பொன்னை எனக்கு தந்தருள் என்று கேட்கின்றார். செம்மையான அந்த பொன், நான் கொடுத்த மச்சம், அதை திரும்ப திரும்ப அந்த மச்சம் வெட்டி வச்சிருக்கேன், நான் கொடுத்த அதே செம்பொன் தான் எனக்கு திருப்பி வரணும். செம்பொன்னை எனக்கு நீ கொடுக்கணும். என்னுடைய மனைவி இருக்காளே பறவை, இவள் வாடுகின்றாள், இவன் வருத்தப்பட்டு நிற்கிறாள். ஏன்னா எனக்கு கைக்கு கிட்டிய அந்த பொன் இப்போ திரும்ப நம்ம கைக்கு வரலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கா. அவ மனம் வீசுகின்ற மலர்களை எல்லாம் தன்னுடைய குழலிலே சொல்லி இருக்கின்றாள். இவளுடைய வாட்டத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? என்னுடைய பெருமானாகிய நீ என்னுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பொன்னை திரும்பத்தா என்று கேட்கின்றார். பூம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன் தந்தருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். அவங்க எல்லாரும் பக்கத்துல நின்று உன்னை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப நீ அவங்க எல்லாம் பார்க்கத்தானே செய்வாங்க. நீ அந்த செம்பொன்னை நீ எனக்கு தந்துட வேண்டியது. செம்பொன்னை தந்தருளீர் திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். வம்பு அமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள். எம்பெருமான் அருளீர் அடியேன் எட்டளம் கெடவே. என்னுடைய துன்பம் தீர்வதற்காக அந்த பொன்னை நீ தந்து விடுவாயாக என்று கேட்கின்றார். அடுத்து 3வது பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருக்கும் இந்த உலகத்துல பற்றுக்கோடாக இருப்பது யாரு அப்படின்னா சுவாமி தான். நம்ம மனித இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு பற்றுக்கோட்டை பிடித்து கொண்டால்தான் நம்மால ஒரு மனதைரியத்தோடு இயங்க முடியும். எங்கேயாவது உயரத்துல ஏறுகின்றோம்னு வைங்களேன், ஒரு பற்றுக்கோட்டை பிடித்து கொண்டே ஏறுவோம். அப்ப அந்த பற்றுக்கோடு அதோட முடியுது, அதுக்கப்புறம் இந்த பக்கம்தான் தள்ளி இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு கைட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல உள்ளதை விடுவோம் இல்லையா? அப்பதான் நமக்கு அந்த தைரியம் இருக்கும். இப்படி உலகத்துல நாம நடமாடுவதற்கே இந்த பற்றுக்கோடு இல்லாட்டா முடியாதுங்கிற மாதிரியே நம்ம நினைக்கிறோம். உலகத்து பற்றையே பிடித்து கொண்டிருந்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலேயே பிறந்து 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 உழந்து கொண்டே இருப்போம். அதனாலே பற்றே இல்லாத இறைவனாகிய பற்றை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அவன்தான் நமக்கு உண்மையான பற்று என்பதை நினைவூட்டுகின்ற வண்ணம் அனைவருக்கும் பற்றுக்கோடாக இருக்கின்றவரே நீ உன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்தியப்பா, அது எனக்கும் தெரியும். எல்லாவற்றிலும் மேலானவன் பரன் அப்படின்னாலே மேலானவன் இறைவன். பரம் பரன், அந்த பரன் அதிலையும் உயர்ந்தவன் நீ, மேலானவன் நீ. இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீக்கியவன். உயிர்கள் எல்லாம் பாசங்களால் பிடிக்கப்பட்டுள்ளன. அந்த உயிர்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை 3 வகையான பாசங்கள் பிணித்து வைத்திருக்கும். ஒவ்வொன்னாதான் விடுபட்டு இறைவனுடைய திருவடியை போய் சேரும் பொழுது முக்தி கிடைக்கும். இதெல்லாம் விடுபட்டதுக்கு அப்புறம் தான். ஆனா இறைவன் இயல்பாகவே முக்தன். உயிர்கள் பக்குவம் அடைந்த பிறகுதான் முக்தி என்ற நிலையை அடைகின்றன. ஆனால் இறைவன் இயல்பாகவே முக்தன். நம்மள மாதிரி பாசங்களால் பிடிக்கப்பட்டு அதுல இருந்து விடுபட்டவன் இல்லையவன். அவனுக்கு முதல்ல இருந்தே அந்த பாச பிடிப்பு என்பது கிடையாது. நமக்கு தெரிய முதல்ல இருந்து நமக்கு ஒரு அளவுதானே தெரியும் இல்லையா? அவன் அதுக்கு முன்னால இருந்தே இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபட்டவன். 3 கண்களை உடையவன். 2 கண்ணு இருந்தாலே அதுல அருள் கொள்ளலாம். உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணு, நீ எனக்கு அருள மாட்டாயா? முதுகுண்டத்திலே அமர்ந்திருக்கின்றாய் நீ. என்னுடைய மனைவி மை பூசிய விழிகள், பெரிய விழிகளை உடைய பறவை வாடிக்கொண்டே இருக்கின்றார். நீ எனக்கு தலைவனானவன். என்னுடைய தலைவனாக இருக்கின்ற நீ என்னுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் இல்லையா? அந்த தலைவனாக இருக்கின்ற நீ என்னுடைய துயரத்தை நீக்குவாயாக என்று கேட்கின்றார். பத்தா பத்தா என்றால் பற்றாக நின்றவனே என்ற பொருளில் பத்தா, பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே. முத்தா, முக்கணனே, முதுகுன்றம் அமர்ந்தவனே.
மைத்தாரும் தடங்கண் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருள்வாய் அடியேன் இத்தளம் கெடவே என்று நான் மூன்றாவது பாடலிலே பாடியிருக்கின்றார். அடுத்த 4வது பாடலிலே என்ன சொல்லுகின்றார்? உமையம்மையை ஒரு பாகத்திலே வைத்துக் கொண்டு நீ அமர்ந்திருக்கின்றார். அப்போ அம்மை, ஒரு தாய் தன் குழந்தைகள் மேல எவ்வளவு கருணை காட்டுவா, அந்த தாயைத்தானே உன்னுடைய அருகிலேயே வைத்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட நீ எல்லாருக்கும் நல்ல செய்யுங்கிறதுக்காகத்தானே 4 வேதங்களையும் விரித்து ஓதினாய். திங்கள் பிறைச்சந்திரனை உன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்றாய். அதுவே நீ கருணை உள்ளவன்னு காட்டலையா? விரிந்து கொண்டே போன அந்த பிறை அப்படி இல்லாம பெறக்கூடாதுங்கிற கருணையின் காரணமாக தானே அது உன்னுடைய சடையிலே இழுத்தி கொண்டு அதுக்கு மேல அது தேயாம காத்து கொண்டவன் நீ. அதனால நீ கருணை மிகுந்தவன் தானே. நீ மிகவும் பெருமை வாய்ந்த முதுகுன்றத்திலே அமர்ந்திருக்கின்றாள். என்னுடைய மனைவி அழகு மிகுந்தவள், அவளுடைய மடம் நிறைந்தவள், அவளை குணம் என்று சொல்லி கூறுகின்றாள். அவள் மடம் நிறைந்தவள் அப்படிங்கிறது அவளிடம் என்ன கூறப்படுகிறதோ அதை அவள் நம்புகின்றாள். அவளிடம் நான் சொன்னேன், அங்க நதியில போட்ட பொண்ண இங்க இருக்கிற குளத்துல சுவாமி எனக்கு தருவாருன்னு நான் சொன்னேன். அதை அவ நம்பியிருக்கா. நானும் அப்படி நம்பித்தானே சொன்னேன். அப்ப அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நீ தானப்பா. அதனால என்னுடைய அந்த பொண்ணை நீ தந்துவிடு அப்படின்னுட்டு சுவாமிய சொல்லி ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார். இறைவனை அங்கணனே, அழகிய கண்களை உடையவனே. இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா? கண்களுக்கு அழகு கண்ணோட்டம், கருணை. அப்போ உன்னுடைய கண் அழகு அப்படின்னு இவன் சொன்னாருன்னா உனக்கு கருணை இருக்கு, அதனாலதான் உன் கண் அழகா இருக்கு. அந்த கருணையின் காரணமாக என்னுடைய பொண்ணை நீ திருப்பி தந்து விடு அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய துன்பத்தை நீக்கிவிடு. இங்க பொண்ணுங்கிற வார்த்தையெல்லாம் எங்கேயுமே தந்தருடையங்காரு திரும்ப இட்டளம் கடவே சொல்லிட்டே இருக்காரு. மங்கை ஓர் கூர் அமர்ந்தேன், மறை 4 விரித்து உகந்தேன், திங்கள் சடைக்கணிந்தேன், திகழும் முதுகுன்றம் அமர்ந்தேன், கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டிருந்தாள், முகப்பே மடம் நிறைந்தவள், நான் சொல்லுவதை நம்புபவள், அவ முன்னால அங்கணனே கருளாய், அழகிய கண்களை உடைய, கண்ணோட்டம் மிகுந்த கண்களை உடைய நீ என்னுடைய அரியவனாகிய என்னுடைய துன்பத்தை நீக்கி அருள வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்த 5வது பாடலிலே உன்னுடைய கழுத்துக்கே அது கருமை நிறமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அருட்திறத்தை கூறுகின்றார். எப்பவுமே நீலகண்டம் என்ற இறைவனுக்கு பெயர் அவனுடைய அளவிறந்த கருணையை நினைவூட்ட வல்லதுன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அதைத்தான் ஞாபகப்படுத்துறாரு. தேவர்கள் எல்லாம் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து தங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு பிரச்சனைன்னு வந்தோடனே அவங்ககிட்ட ஓடி வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கருணை காத்துன நீ, அதுதான் உன்னுடைய கழுத்து இப்படி கருப்பா இருக்கு. அப்படிப்பட்ட கருமையான கண்டத்தை உடையவனே, பகைவர்களாகிய முப்புராதிகளையும் எரித்து விட்டாய். எதுக்காக? மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவற்றையெல்லாம் எரித்தவன் நீ. செம்மையான நிறமுடையவன் நீ, மேனியை உடையவன், மிகவும் சிறப்பான முதுகுன்றத்திலே அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய மனைவி பாம்பின் படம் போன்ற இடையை உடையவள், அவள் வாடுகின்றாள், வருத்தப்படுதா, ஏன்னா கொண்டுகிற அப்படின்னு. என்னுடைய தலைவனே, நீ அதை தர வேண்டும், என்னுடைய துன்பம் தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். மையாரும் விடற்றாய், மறுவார் புறம் முற்று எரித்து செய்யார் மேதியனே. மறுவார் பகைவர், பகைவர்களாகிய 3 புறங்கள். மறுவார் புறம் முன்றெரித்த செய்யார் மேனியனே, திகழும் முதுகுன்று அமர்ந்தாய், பையாரும் அறவேர் அல்குலாள் இவள் வாடுகின்றாள், ஐயா தந்தருள்வாய் அடியின் இட்டளம் கெடவே. அடுத்து 6வது பாடலாக யாரெல்லாம் உன்னை வணங்குகின்றார்கள், பேர்பட்ட பெருமை மிகுந்தவன் நீ, அதனால வணங்குகின்றவர்களை நீ அப்படியே விட்டுற மாட்ட, அது எனக்கு தெரியும், அதனால நீ கொடுத்துறேன் என்று கேட்கின்றார். அங்க நெடியான் யாரெல்லாம் வணங்குகின்றார்களா? நெடியான் உயர்ந்த திருமால், 4 முகன், ரவி சூரியன்,
இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்திரனும் வந்து வணங்குகின்றான். இப்படி எல்லாரும் வந்து வணங்குகின்ற அளவு பெருமை வாய்ந்தவன் நீ. அவங்க திருமுடி இருக்கே, அவங்களுடைய தலையிலே இருக்கின்ற மணிமுடி இப்படி பாதத்திலே படுகின்ற வண்ணம் உன்னிடம் வந்து இறைஞ்சி வழிபடுகின்றார்கள். அப்பேற்பட்ட நீ திருவள்ளூர் புதுகுன்றத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். என்னுடைய மனைவி இருக்கால, இந்த உலகத்திலே பெண்களுக்குன்னு சில இயல்புகள் கூறுவார்களே, அந்த இயல்புகள் எல்லாம் நிறைய பெற்றவள் அவள். அவள் முன்னால என்னை வந்து தவிக்க விட்டுறாத, என்னுடைய தலைவன் நீ. அப்ப தலைவனுடைய தொண்டன் தவித்தா தலைவருக்கு அழகு இல்லை இல்லையா? அதனால தலைவனாகிய நீ அந்த அளவும் என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நெடியான் நான்முகனும் ரவியோடும் இந்திரனும் முடியால் வந்திரைஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே, படியாரும் இயலாள் பறவை இவள் தன் முகப்பே, அடிகள் தந்தருளில் அடியேன் இட்டளம் கெடவே. அடுத்து 7வது பாடலாக எப்படி ஒரு நயம் தோன்ற ஒரு எனக்கு இது இந்த பாட்டு, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு, இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலாக பிடிச்சதுன்னு வைக்கேன். அங்க இருக்கிற திருமுதுகுன்றத்துல இருக்கின்ற மதில்கள், அந்த மாளிகைகள், அதையெல்லாம் சுவாமிக்கு சுவாமியை ஒத்து சொல்றார். சுவாமியை நினைவூட்டுகின்ற வண்ணம் தோற்றம் அளிக்கின்றான். எப்படி அநாய நாயனார் வந்து கொன்றை மரத்தை பார்த்து, மலர்கள் நிறைந்த கொன்றை மரத்தை பார்த்த உடனே சுவாமியை நினைவு கொண்டாரோ, அந்த எப்படி அவர் சுவாமியுடைய திருமுடியில கொன்றை சரக்கொன்றை பூ அப்படியே மலர் அணிவித்திருப்பாங்கல்ல, அத மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தானே அவர் வணங்குவாரு. அப்பதானே இறைவனுடைய திருவுருள் கிட்டி முக்தி பெறுவார். அதே மாதிரி இவருக்கு அங்க இருக்கிற மதில் எல்லாம் உயர உயரமா இருக்கான், எங்க முதுகுன்றத்துல. அதே மாதிரி மாளிகைகள்லாம் இருக்கான், உயர உயரமா இருக்கான். அதனால அங்க இருக்கிற மேகங்கள் எல்லாம் அந்த பக்கத்துல வந்து அதை அப்படியே தடவிட்டு போகுமா, வந்து பொருந்துமா அந்த மாளிகை மேல. அது மட்டுமா பொருந்தும், இறைவனுடைய திருச்சடையில இருக்கிற நிலா இருக்க, அதுவும் அந்த மாளிகை மீதும் மதில் மீதும் தங்குமா. அவ்வளவு உயரமா இருக்குங்கிறத சொல்வதற்காக, செல்வ செழிப்பிலே இருந்த ஊர் என்பதை சொல்வதற்காக. அப்ப இது யார நினைவூட்டுச்சான்? அதுல பார்த்தா கூட அவருக்கு சுவாமி பிறை சூடிய சுவாமியின் திருச்சடை நினைவுக்கு வருதான். மாளிகைகளை பார்த்தாலும் இவ்வளவு உயரமானது, அதுல பிறைச்சந்திரன் வந்துட்டு போகுது, இப்போ அதுவும் சுவாமியை நினைவூட்ட வண்ணம் இருக்க அப்படின்னு முதுகுன்றத்தின் பெருமையை மிகவும் அழகாக நமக்கு விளக்குகின்றார். அப்படி பெருமை வாய்ந்த அந்த ஊர்ல இருக்கிற நீ, பந்துகளை வைத்து விளையாடக்கூடிய விரலை உடைய பறவை இருக்காளே, அவ முன்னால கணனே அப்படின்னு இறைவனை அழைக்கின்றார். நீ எனக்கு அருள வேண்டும், என்னுடைய துன்பம் நீங்குவதற்காக என்று கேட்கின்றார். கொந்தனவும் பொழில் சூழ், கொந்து என்றால் பூக்கொத்து, மற்றதுலாம் இங்கு வருதுங்கிறதுனால எதுகை மோனைக்காக கொத்துங்கிறது கொந்து என்று மாறுகிறது. அணவுதல் அப்படின்னா பொருந்துதல்னு அர்த்தம். கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல். பொழில்கள் மாமதில் மாளிகைகள்லாம் அதுக்கு மேல என்ன வருதான்? வந்து அணவும் மதி. அந்த மாளிகை மேல, மதில் மேல, பொழில் மேல எல்லாம் வந்து பொருந்துகின்றது எது? மதி. அந்த மதி என்னது? மதி சேர் சடை. இறைவனுடைய திருச்சடையிலும் இந்த மதி சென்று சேரும். கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல், வந்தனவும் மதி சேர் சடை மா முதுகுன்றம் குன்று உடையாய். வந்தனவும் பிறலாள் பறவை இவள் தன் முகப்பே, அந்தணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. தன் முகப்பே என்ற சொல் வர்ற இடத்துல அவளோட முன்னிலையில என்ன விட்டு கொடுத்துறாதப்பா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து 8வது பாடலாக என்ன சொல்லுகின்றார் என்றால், சுவாமி கையில இருக்கின்ற அனைத்தையும் நினைவூட்டுகின்றார். கையில அவர் என்ன வச்சிருக்கிறாரா? மழுவை கையிலே ஏந்தி இருக்கின்றார். அவரை சுற்றி 11 கணங்களும் சூழ வருது. முரசு எல்லாம் அதிர முதுகுன்றத்திலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அங்க திருக்கோயிலே முழங்கப்படுகின்ற முரசு அப்படிங்கிறதுனால முரசுக்கு கூட மரியாதையோட முரசார் அப்படின்னு வந்து கூறுகின்றார். என்னுடைய மனைவி இருக்காள, அவள் நறுமணம் மிகுந்த பூக்களை தன்னுடைய தலையிலே சூடி இருக்கின்றாள். அவ முன்னால என்னை துன்பப்பட வைக்காதப்பா, நீ எனக்கு அரசன், நான் உனக்கு அடிமை, எனக்கு நீ அருள் செய்து அந்த பொன்னை திருப்பி தந்துவிடு என்று கூறுகின்றார்.
இந்த 8வது பாடல்ல முதல் வரி எப்படின்னா, பரசு ஆறும் கரவா. பரசு மழு. பரசு மழுவினை ஏந்தி இருக்கின்ற கையை உடையவனே. கரம் கரத்தினை உடையவன் கரவன். பரசு ஆறும் கரவா. பதினெண் கணமும் சூழ முரசார் வந்து அதிர புதுகுன்றம் அமர்ந்தவனே. பிறை சேரும் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே. அரசே தந்தருளாய் அடியேன் எச்சளம் கெடவே என்று இறைவனை இதிலே அரசே என்று அழைக்கின்றார். அடுத்து 9வது பாடல். அதை அப்படியே விரும்பி பாடுறாப்பா. நான் உன்னை கும்பிடலைன்னா நீ என் மேல கோபப்படுறதுல அர்த்தம் இருக்குப்பா. நான் உனக்கு வணங்காம விட்டுட்டு நான் பாட்டு சுத்திட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ என்கிட்ட கோபப்பட்டு எனக்கு நீ பொண்ணை திருப்பி தராம இருக்கலாம். ஆனா நான் என்ன செய்யறேன், உன்னை எப்பவுமே புகழ்ந்து பாடிக்கிட்டே தான் இருக்கேன். உங்ககிட்ட பொண்ணை கொடுத்துட்டு வார வழியில கூட 8 திருத்தலங்களை பார்த்து கும்பிட்டுட்டு தானே வந்திருக்கேன். அப்ப நீ எனக்கு தந்திருக்கலாம் வேணும்ல, அப்புறமும் ஏன்பா தரல அப்படின்னு இந்த பாட்டை பாடின உடனேதான் சுவாமி உன்னை தருகின்றார். உன்னை கும்பிடுறத நான் நிறுத்தினதே இருந்ததில்லை. நான் கும்பிடுறத நிறுத்தி இருந்தேன்னா நீ தராம இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நிறுத்தவே இல்லாம இருக்கிற எனக்கு பொண்ணு தர மாட்டேங்க பத்தியா அப்படின்னு அதுல அது ஒரு நயம் சொல்ல தோன்ற கூறிட்டு, இமையோர்கள் அதாவது மாணவர்களுக்கெல்லாம் தனியாக இருக்கின்ற நாயகனே, நீ எல்லாத்தையும் விட மூத்தவன். உன்னை பழம்பொருட்டும் உன்னை பழம்பொருள் இறைவன். இந்த உலகுக்கெல்லாம் மூத்தவனாக இருக்கின்றார். முதுகுன்றத்திலே அமர்ந்திருக்கின்றாய். மலர்கள் நிறைந்த கூந்தலை உடைய பறவை அவள் முன்னால குத்தா நீ எப்பவும் நடனம் ஏற்றிக்கொண்டே இருப்பவன். எனக்கு நீ இந்த பொண்ணை கொடுத்துரு, நான் கொடியேன், நான் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனாலும் என்ன துன்பமடைய வைக்காதப்பா என்று கேட்கின்றார். ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே. முத்தாய் உலகுக்கெல்லாம் புதுகுன்றம் அமர்ந்தவனே. பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே. புத்தா தந்தருள்வாய் கொடியேன் இட்டளம் கிடவே. இதை பாடிய பிறகுதான் பொன் கிடைக்கிறது. அடுத்து 10வது பாடலாக என்ன யாரை பாடுகின்றார், என்ன பலன், யார் எந்த தலத்து இறைவனை பாடுகின்றார், எங்கே பிறந்த அடியாராகிய இவர் யார் பாடுகின்றார், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்பதை இந்த பாடல் விளக்குகின்றது. பிறையாரும் சடை எம்பெருமான். பிறை சூடிய சடையை உடைய எம்பெருமான் அருளாய் என்று எனக்கு அருள வேண்டும் என்று முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர். முறையாக என்னென்ன முறையில சென்று வணங்க வேண்டுமோ அந்த முறையிலே சென்று தேவர்கள் எல்லாம் வணங்குகின்ற இடம் எது? திருமுதுகுன்றம். முதுகுன்ற தம்மை, முதுகுன்றத்திலே இருக்கின்ற இறைவனை மறையார் தம் குறிசில், வேதம் ஓதுகின்றவர்களுடைய தலைவன். குறிசில் என்றால் தலைவன். தலைவன் வயல் நாவல் ஆரூரன். வயலால் சூழப்பட்ட நாவலூரிலே பிறந்த ஆரூரன். ஆரூராகிய நான் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு, இந்த இறைத்தன்மை பொருந்திய இந்த பாடல்கள் கூற வல்லவர்களுக்கு எளிதாம் சிவலோகம் அதே. சிவலோகத்தை அடைதல் எளிதாக அமையும் என்று கூறுகின்றார். பிறையாரும் சடை எம்பெருமான் அருளாய் என்ற முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை மறையார் தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகம் அதே என்று இந்த பதிகத்தின் பலனையும் கூறி அமைகின்றார் என்ற அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.